இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் தக்காளி குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு 5 தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். திருப்பி அதுக்கு ஒரு அரைப்பும் அரைச்சிக்கலாம். ஒரு அரை முடி தேங்காய், ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு அரை ஸ்பூன் கசகசா, ஒரு 4-5 முந்திரி பருப்பு, அதையும் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பல்லு பூண்டையும் நச்சு போட்டுக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகாய் அது கூட ஆட் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு இந்த குருமாக்கு இந்த பச்சை மிளகாய் ஃப்ளேவர் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால பச்சை மிளகாயும் ஆட் பண்ணியிருப்பேன். அது கூட கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சு அந்த தக்காளி பேஸ்ட்டு அது கூட ஆட் பண்ணிட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், சில்லி பவுடர் இல்லாட்டினா சாம்பார் பொடியும் கொஞ்சோண்டு ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. தண்ணி வத்துற அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சு இந்த தேங்காய் அதை கூட போட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்க போகிற நேரத்தில் மல்லியில போட்டு இறக்குங்க.